பாஜக தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பல அதிர வைக்கும் ஆவணங்களை ராகுல் காந்தி வெளியிட்டிருக்காரு. இது நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கு. Election Commission, they are helping the BJP destroy the election system in India. எப்பவும் போல இவிஎம் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற பொத்தாம்பதுவான குற்றச்சாட்டா வைக்காம லட்சக்கணக்கான வாக்காளர் விவரங்களை ஒவ்வொன்றா உட்காந்து மேனுவலா ஆய்வு பண்ணி தேர்தல் திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பதில சொல்ல போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன சொல்லுது, ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, விரிவா பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 33,000 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில் தான் 25 தொகுதிகளை பாஜக வென்றிருக்கு. மோடி 3வது முறையாக பிரதமராக உட்கார்றதுக்கு இந்த வெறும் 25 தொகுதிகளை அவர் திருட வேண்டி இருந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வச்சிருக்கார். இது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கலாம், ஹரியானா தேர்தலாக இருக்கலாம், இந்த 2 தேர்தல்கள்லையுமே பார்த்தோம்னா வாக்காளர் பட்டியலில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எதிர்கட்சிகள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லணும்னா இவிஎம்ல மாத்திட்டாங்க, இவிஎம்ல மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் எதிர்கட்சிகள் பொதுவாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ எலக்டோரல் ரோல், வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முதன்மையான குற்றச்சாட்டா எதிர்கட்சிகளால் மாறி இருக்கு. இப்போ இது வெறும் குற்றச்சாட்டாக இல்லாமல் பல ஆவணங்களை ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் முன் வச்சிருக்காரு. அதுலேயும் மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தோம்னா கடந்த 5 வருடங்களில் எவ்வளோ வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டாங்களோ அதை விட அதிகமான வாக்காளர்கள் பார்த்தோம்னா வெறும் 5 மாத காலத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா 2024 மே மாதத்தில் லோக்சபா எலெக்ஷன் மகாராஷ்டிராவில் நடந்தது. அதே வருஷம் 2024 நவம்பர் மாதத்தில் அசம்பிளி எலெக்ஷன் மகாராஷ்டிராவில் நடந்தது. இடைப்பட்ட இந்த மே மாதத்துக்கும் நவம்பர் மாதத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் மட்டும் பார்த்தோம்னா இந்த 2024க்கு முன்னாடி, மே மாதத்துக்கு முன்னாடி கடந்த 5 வருடங்களாக எவ்வளோ வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்களோ அதை விட அதிகமான பல மடங்கு வாக்காளர்கள் இந்த 5 மாதங்களில் மட்டும் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வச்சு வாக்காளர் பட்டியலை எங்களுக்கு டிஜிட்டல் முறையில் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாலை 5 மணிக்கு மேலே அதிக அளவிலான ஓட்டர் சர்ஜ் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி இதுக்கெல்லாம் எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த 2ஐயுமே தர முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் மறுத்துருச்சு. குறிப்பாக அந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மேனுவல் ஃபார்மெட்டில் தான் தர முடியும், மெஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்து, புதுசாக மாற்றங்களை கொண்டு வந்து 45 நாட்களுக்கு பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் யாருக்கும் தரப்படாது அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு வந்து எதிர்கட்சிகளுக்கு தர முடியாதுன்னு மறுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி முன்வைக்கிறார். இதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகாவில் ஒரு ஆய்வை காங்கிரஸ் சார்பாக மேற்கொண்டிருக்காங்க. கர்நாடகா லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்டர்னல் போல்ஸ் 16 தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் பார்த்தோம்னா வெறும் 9 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்க தோல்வி அடைஞ்ச 7 தொகுதிகளை எடுத்துக்கிட்டு அவங்க ஆய்வு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு தொகுதி, பாராளுமன்ற தொகுதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பெங்களூர் சென்ட்ரல் தொகுதி. அந்த பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 32,707 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக ஜெயிச்சிருக்கு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 8 சட்டமன்ற தொகுதிகளில் 7 தொகுதிகளுடைய ஓட்டுக்களை எடுத்து சேர்த்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி பாஜகவை விட 82,000 ஓட்டு அதிகமாக வாங்கியிருந்திருக்கு. ஆனால் மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாஜக காங்கிரஸை விட 1,14,000 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க. இதனால பார்த்தோம்னா அந்த தொகுதியில் 32,000 ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக ஜெயிச்சிருக்கு. அப்போ இந்த ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியான மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலையும் எடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ மெஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் டேட்டாஸ், வாக்காளர் பட்டியல் தகவல்கள் எலெக்ஷன் கமிஷன் தராததுனால
லட்சக்கணக்கான ஆவணங்களை உட்காந்து ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்து கம்பேர் பண்ணி இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து ராகுல் காந்தி கொடுத்துருக்காரு. அதில் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பார்த்தோம்னா 1,250,000 வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது பாஜகவால் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்கார். இந்த 1,250,000 அப்படிங்கிற ஓட்டுகள் பார்த்தோம்னா 5 டைப்பில் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொன்றா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல டூப்ளிகேட் ஓட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம்னா 11,965 ஓட்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேக் அண்டு இன்வேலிட் அட்ரஸ் இந்த இதில் பார்த்தோம்னா 40,000 ஓட்டு இருந்திருக்கு. பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ், அதாவது ஒரே வீட்டில் நிறைய பேர் இருக்கிறது, பல்காக 50 பேர் 60 பேர்னு ஒரே வீட்டு அட்ரஸில் 50-60 பேர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தோம்னா 10,452 ஓட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபோட்டோஸ் இன்வேலிடாக இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் 4,132 இருந்திருக்கு. புதிதாக வாக்காளராக இணையக்கூடிய ஃபார்ம் 6 அப்படிங்கிற அந்த நடைமுறை மூலமாக பார்த்தோம்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி 33,692 வாக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒவ்வொரு டைப்லையுமே என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா விளக்கியிருக்காங்க. அதில் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது 11,965 ஓட்ஸ் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ராஜ் சிங் டங் அப்படிங்கிற பேரில் ஒரு வாக்காளர், அவருடைய அப்பா பேர் ரன்பீர் சிங் அப்படிங்கிற பேரில் இருக்குது. இந்த வாக்காளர் மட்டும் பார்த்தோம்னா ஒரே தொகுதிக்குள்ளே 4 பூத்தில் இவருக்கு ஓட்டு இருந்திருக்கு. பூத்து 116, பூத்து 124, பூத்து 125, பூத்து 126, இந்த 4 பூத்துலையுமே அவருடைய ஓட்டு இருந்திருக்கு. ஸோ அவர் பேர், அவர் அப்பா பேர், அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே சேமாக இருக்குது. ஆனால் 4 பூத்தில் அவருக்கு ஓட்டு இருக்குது. அடுத்ததாக இதே டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்லேயே இன்னொரு கேட்டகரி பார்த்தோம்னா ஆதித்யா ஸ்ரீவத்சவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு பார்த்தோம்னா அந்த மகாதேவபுரா தொகுதியில் 2 பூத்தில் ஓட்டு இருந்திருக்கு. 458, 459 2 பூத்தில் ஓட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் ஓட்டு இருந்திருக்கு, உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் ஓட்டு இருந்திருக்கு. அவருக்கு மட்டும் பார்த்தோம்னா 4 ஓட்டு 3 ஸ்டேட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி விஷால் சிங்னு ஒருத்தவர், அவருக்கும் பார்த்தோம்னா 2 பூத்தில் ஓட்டு இருந்திருக்கு. 513, 321 இந்த 2 பூத்தில் ஓட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியிலையும், அதாவது பிரதமர் மோடி போட்டியிட்ட தொகுதியிலையும் அவருக்கு ஓட்டு இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபேக்கான அட்ரஸை பதிவு பண்ண வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 40,009 ஓட்டு இருந்திருக்கு. அதில் பார்த்தோம்னா குறிப்பாக இதில் டோர் நம்பர் 0 அப்படின்னு வெறும் 0ன்னு அட்ரஸ் போட்ட ஓட்டர்ஸ் நிறையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அட்ரஸே இல்லாத ஓட்டுகளும் நிறையா இருந்திருக்கு. இதில் அவங்க எக்ஸாம்பிளுக்கு பூத் நம்பர் 432 ஒரு எக்ஸாம்பிளை காட்டியிருக்கிறாங்க. அதில் பல ஓட்டுகளில் பார்த்தோம்னா ஹவுஸ் நம்பர் 0 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரே அட்ரஸில் பல்க் ஓட்டர்ஸாக இருக்கிறது, அதாவது ஒரே ஒரு வீட்டு நம்பர், ஒரே தெரு, ஒரே அட்ரஸ் இருக்கும். அந்த ஒரு வீட்டில் மட்டும் பார்த்தோம்னா 50-60 பேர் அந்த வாக்காளர்களாக அந்த ஒரு வீட்டு பேரை சொல்லி சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி பார்த்தோம்னா 10,452 ஓட்டர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறது பூத் நம்பர் 470. அதில் ஹவுஸ் நம்பர் 35ன்னு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ் வீட்டில் மட்டும் பார்த்தோம்னா 80 ஓட்டர்ஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு வீட்டில் 80 பேர், இது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானதாக எழுந்திருக்கு. அந்த வீட்டினுடைய கதவையும் அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி பூத் 366 வீட்டு நம்பர் 791 பார்த்தோம்னா அந்த வீட்லேயும் பார்த்தோம்னா 46 ஓட்டர்ஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே சிங்கிள் ரூம் ஹவுசஸா இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ப்ரூவரியோடைய அட்ரஸ்ல பார்த்தோம்னா 68 ஓட்டர்ஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த 4வது கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா இன்வேலிட் போட்டோஸ், இதுல 4,132 ஓட்டர்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் பல இதில் பார்த்தோம்னா அந்த முகங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு ரொம்ப மைக்ரோ சைஸில், மினிமம் சைஸில் அந்த ஃபோட்டோஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா 5வது டைப் பார்த்தோம்னா இந்த மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6. ஃபார்ம் 6ங்கிறது வந்து புது ஓட்டர்களை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம், அல்லது ஒரு ஓட்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு
இடம் மாறி போகிறாரு அப்படின்னா அதுக்காக கொடுக்குற ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்மை மிஸ்யூஸ் பண்ணி மட்டும் 33,692 ஓட்டர்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சக்குன் ராணி அப்படிங்கிற ஒரு 70 வயசு பெண், அவங்களோட ஓட்டு பார்த்தோம்னா பெங்களூரில் 2023 செப்டம்பர் 13 ஒரு முறை அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணி அவங்களோட ஓட்டு வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 2வது முறை பார்த்தோம்னா 31/10/2023 மறுபடியும் 2வது முறையா அவங்களுடைய பெயர் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. வெறும் 1 மாத இடைவெளியில இது நடந்திருக்கு. அதுல முதல் முறையா பதிவு பண்ணப்பட்டதுலையும் 2வது முறையா பதிவு பண்ணப்பட்டதுலையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. சக்குன் ராணி அப்படிங்கிற அவங்களோட பேரை முதல் முறை பதிவு பண்ணும்போது சக்குன்கிறத மிடில் நேமாவும் ராணிங்கிறத சர்நேமாவும் பதிவு பண்ணியிருக்காங்க. 2வது முறை பதிவு பண்ணும்போது சக்குன் ராணி அப்படிங்கிறத முழுக்க மிடில் நேமாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஆல்டர் ஆகி ஜூம் பண்ண ஃபோட்டோ இன்னொரு பதிவில் இருக்குது. ஒரு ஃபோட்டோவில் கொஞ்சம் ஜூம் அவுட் ஆன ஃபோட்டோ இருக்குது. இதெல்லாம் விட இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 பேரில் இருக்கக்கூடிய ஒரே சக்குன் ராணி இருக்காங்கல்ல, இவங்க 2 ஓட்டுமே போட்டிருக்காங்க. தேர்தலில் பூத் ஏஜென்ட் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு ஓட்டு போகிறவங்கள வெரிஃபை பண்ணி டிக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க எடுத்து பார்த்ததில் 1042ங்கிற சீரியல் நம்பரில் வரக்கூடிய இந்த சக்குன் ராணி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஓட்டு போட்டதாகவும் டிக் ஆகிருக்கு. 1228 சீரியல் நம்பரில் வரக்கூடிய மறுபடியும் பதிவு பண்ணப்பட்ட சக்குன் ராணி 2வது முறையாக பதிவு போட்டப்பட்ட அவங்களுடைய பேர் இருக்கு இல்லைங்களா, அவங்களும் திருப்பி ஓட்டு போடப்பட்டிருக்கு அவங்க பேர்லேயும். அப்போ 2 முறை ஃபார்ம் 6 கொடுக்கப்பட்டு 2 முறை பெயர் பதிவு பண்ணப்பட்டு 2 முறையுமே ஓட்டு போடப்பட்டிருக்கு. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்போ கிட்டத்தட்ட 33,000க்கும் அதிகமான ஓட்டர்ஸ் இந்த மாதிரி பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ எத்தனை ஓட்டுகள் இப்படி டூப்ளிகேட்டாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு, மோசடியாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. ஸோ வாக்காளர் பட்டியலில் இத்தனை முறைகேடுகளை பண்ணி தான் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியை பாஜக திருடியது அப்படிங்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சியால் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, ஹரியானா சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சது, அதில் பாஜக வெற்றி பெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, பாஜக 48 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க, காங்கிரஸ் 37 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் வெறும் 8 தொகுதிகளில் அந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறத இழந்தாங்க. அந்த 8 தொகுதிகளினுடைய மொத்த வாக்கு வித்தியாசம் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 22,779 ஓட்டு தான். மொத்தமாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய 2 கோடி வாக்காளர்களில் வெறும் 22,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஹரியானாவில் ஆட்சியை இழந்திருக்கு. அப்போ இது சம்பந்தமான டிஜிட்டல் எலக்டோரல் ரோல்ஸ் காங்கிரஸுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதுவும் மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ வெறும் 22,000 ஓட்டில் காங்கிரஸ் ஒட்டுமொத்த ஆட்சியை ஒரு மாநிலத்தில் இழந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. இதைத்தான் காங்கிரஸ் வந்து ஹரியானாவிலும் எங்களுடைய வெற்றி திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதாக முன் வச்சிருக்காங்க. அடுத்ததா அதே போல தான் 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடி 3வது முறையாக 3.0 ஆட்சிக்கு வந்தது. அந்த தேர்தலையும் பார்த்தோம்னா 25 தொகுதிகளில் பாஜக 33,000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இந்த 25 தொகுதிகளையும் பாஜக பெங்களூர் சென்ட்ரலில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே போலத்தான் திருடி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தியும் காங்கிரஸும் முன் வச்சிருக்காங்க. அப்போ இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஆவணப்பூர்வமாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒரு அணுகுண்டு மாதிரி தேர்தல் ஆணையத்தை நோக்கி வீசியிருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த நேரத்தில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது, பாஜகவுக்காக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தேர்தல் ஆணையம் இருக்கிறது, எலெக்ஷன் ரூல்ஸையும் பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் மாற்றிக்கொண்டு இருக்கிறது, பீகார் முதலான மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை முழு திருத்தம் அப்படிங்கிற பேரில் பல வாக்காளர்களை நீக்குகிற வேலையை தேர்தல் ஆணையம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் மேலே ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு தொகுதியை எடுத்து அந்த தொகுதியில் எப்படியெல்லாம் வாக்காளர் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதை ஆதாரபூர்வமாக காங்கிரஸ் முன் வச்சிருக்கு. இப்போ இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதிலை சொல்ல போகிறது அப்படிங்கிறது அனைவரின் எதிர்பார்ப்பாக மாறியிருக்கு. ரொம்பவும் குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுலேயே இங்கே பல சர்ச்சைகள் உருவாச்சு. ஏன்னா தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விதிமுறைகள்லேயே ஒன்றிய அரசு வந்து மாற்றத்தை கொண்டு வந்து அந்த கமிட்டியிலிருந்து
தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற கமிட்டியிலிருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கேபினெட் அமைச்சரும் அந்த குழுவில் இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். இந்த 3 பேரில் பெரும்பான்மையான முடிவின்படி தலைமை தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்படிங்கிற அடிப்படையில் மோடி அரசு யாரை நினைக்கிறதோ அவங்களையே தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கலாம் அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வந்ததே மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. இப்போது இதையெல்லாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட பகிரங்கமான ஆதாரத்துடன் கூடிய ஆவணங்களுடன் கூடிய குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்து ராகுல் காந்தி நடத்தியிருக்கக்கூடிய இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது இந்தியாவில் சமீப காலங்களில் நடந்த மிக முக்கியமான ஒரு ப்ரெஸ் மீட்டாக மாறியிருக்கு. இப்போ இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளும் கட்சியான பாஜகவும் தேர்தல் ஆணையமும் என்ன பதிலை சொல்லப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இங்கே மாறியிருக்கு. யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது. இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடு மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை அனுப்பி வைக்கலாம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.